Hello friends, வணக்கம் and welcome to Karthika channel KC Family Lens ஸ்பெஷல் ஹாய். அப்படியே கொஞ்சம் பின்னாடி போங்க. இப்போ வந்து வீடு கொஞ்சம் நல்லா உங்களுக்கு தெரியும் 7 ஃபீட்டுக்கு செவர் வந்து எழும்பிடுச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி லிவிங் ரூம்னு சொல்லுவோம். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 2 லிவிங் ரூம் இருக்கு. அப்படிக்கா காட்டாதீங்க, அப்புறம் காட்டலாம். இப்படி வாங்க, காட்டிக்கிட்டு தொலைச்சிடாதீங்க. அந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள நுழைஞ்சோட ஒரு குட்டி ஃபாயர் ஏரியான்னு ஒண்ணு வைப்பாங்க. ஒரு நார்மல் வில்லா அந்த மாதிரி வீடு கட்டும் போது ஒரு ஃபாயர் ஏரியா, அப்புறம் ஒரு லிவிங் ரூம் அப்படி வைப்பாங்க. நம்ம வந்து என்ன கான்செப்ட் பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஃபார்மல் லிவிங் ரூம், இன்ஃபார்மல் லிவிங் ரூம். ஃபார்மல் லிவிங் ரூம் வாங்கன்னு கூப்பிட்டு சும்மா ஹாய் பைன்னு பேசிட்டு அப்படியே அனுப்பிச்சு வச்சிருவோம் இல்லையா. நம்ம பாட்டுன்னு அப்படியே வீட்டுல இருக்க லேடிஸ்லாம் அப்படியே உட்காந்துட்டு இருப்போம். ஜென்ஸ் வந்தாங்கன்னா அப்படியே பேசி அனுப்பிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மல் லிவிங் ரூம். இன்ஃபார்மல் லிவிங் ரூம் இல்லைன்னா ஃபேமிலி லிவிங் ரூம் சொல்லுவாங்க. அதுதான் இங்க இருக்கிறது. இந்த எவ்வளவுனா இது மொத்தம் 30 இருக்கு கிட்டத்தட்ட. இந்த 30 ஃபீட்டுக்கு இருக்க இது மொத்தமும் பாத்தீங்கன்னா டபுள் சீலிங் ஹைட் வரும். இந்த 30 ஃபீட்டுக்கு 30 by 16.5 இது அப்படியே டபுள் சீலிங் ஹைட் வந்துடும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் ஃபேமிலி லிவிங் ரூம். நம்மளுடைய மாஸ்டர் பெட்ரூம் இது. 2 மாஸ்டர் பெட்ரூம் இருக்கு. கீழே ஒண்ணு, இதே மாதிரி மேல ஒண்ணு நான் காமிச்சிருந்தேன். சோ நான் போயிட்டே இருக்கேன், வந்துகிட்டே இருக்கேன். எவ்வளவு தூரம் வரேன் ஜி. இத பாக்கும் போது எனக்கு போக்கரி படத்துல அசன் குடுக்குடுன்னு ஓடுவாங்களே, டிஷால் சுட்டி இப்படி வரைஞ்சுக்குவாங்க, தேடுவாங்கல்ல இவங்களும் அவங்களும். அந்த சீன் ஒண்ணு ஃபைனல் கிளைமாக்ஸ். கிளைமாக்ஸ்ல இல்ல, கிளைமாக்ஸ் கொஞ்சம் முன்னாடி. ப்ரீ கிளைமாக்ஸ். கிளைமாக்ஸ் கூட இல்ல அது. அது இவரு பயங்கர சண்டை போட்டு கோச்சிட்டு போயிடுவாங்க அவங்க. இல்ல நான் இப்படிதான் அப்படின்னுவாரு. சோ அந்த செவரா இருக்கு. இப்ப நான் போய் பாக்க. ஆனா என்னன்னா இந்த ரூம் இதுக்குள்ள வந்துட்டு இப்படிதான் போக முடியுமே தவிர, சில வீடுல எல்லாம் கட்டுவாங்கல்ல இந்த பக்கம் பூந்தா அந்த பக்கம் வந்துடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம கனெக்ஷன் எதுவும் கொடுக்கல. ஒரு வழிதான். முக்கியமா நிறைய சேஃப்டி படி கட்டியிருக்கோம். அப்புறம் ஃபுல் 100% வாஸ்து படி தான் கட்டியிருக்கோம். நான் சொன்னல ஜன்னல் இங்க பாருங்க 8 ஃபீட் இருக்கா. 8 ஃபீட்ல ஸ்லைடிங்னா ஒரு சைடு ஓப்பன் ஒரு சைடு க்ளோஸ் தான். 4னா 4 எப்பவுமே க்ளோஸ்டா இருக்கும், 4 ஓப்பன். அந்த ஓப்பன் பாருங்க இங்க இது எப்பவும் க்ளோஸ்டா இருக்கும். அதனாலதான் அதை எடுக்க வேண்டியதா ஆயிடுச்சு. ஸோ நல்லா 7 அடிக்கு வந்துருச்சு. இதுக்கப்புறம் லிண்டல் போடுவாங்க. நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்கு இல்லையா, வாக்-இன் க்ளோசெட். அதாவது எனக்கு என்னன்னா வீடு கட்டும் பொழுது நிறைய கேட்டட் கம்யூனிட்டி எல்லாம் போகும்போது வில்லான்னு சொல்லுவாங்க. வில்லானா அதுதான் வில்லா, இதெல்லாம் இருந்தாதான் வில்லான்றது போய் சின்னோண்டு ஸ்கொயர் ஃபீட்ல சின்னோடு வீட்டுல கீழேயே உள்ளே படிக்கட்டு வச்சு சின்ன சின்னதா ரூம் கட்டி அதையும் வில்லான் நேம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஆமா, அஃப்கோர்ஸ் அதையும் நம்ம வில்லான்னு சொல்றோம். அதை நான் தப்புன்னுலாம் சொல்லல. இப்போ அது நேம் நம்ம வந்து அது வில்லான்னு மாத்திட்டோம். அப்புறம் பங்களோஸ், பேலசஸ் அதெல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நிஜமாலுமே வில்லா இருக்குல்ல அதெல்லாம் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம், ஒரு பங்களோ மேன்ஷன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். ஆனா நான் வந்து ப்ராப்பரா சோ கால்ட் பங்களோர் இருக்கிற மாதிரியே எல்லாமே இருக்கணும், பேருக்கு மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சேன். வாக்-இன் க்ளோசெட்னா சின்னதா ஒரு நடந்து போற பாதை மட்டும் இல்லாம ஒரு சோ கால்ட் வாக்-இன் க்ளோசெட் பாதையில வைக்காம அந்த மாதிரி வைக்காம இல்ல பாத்ரூம் ரூம் ஆக்கினோம். நீங்க இதே ரூம் ரெண்டா பிரிச்சா ஒரு பாத்ரூம் ஒரு வாக்-இன் க்ளோசெட்டும் பிரிச்சிருக்கலாம் நம்ம இந்த ரூமே. ஆனா அப்படி பிரிச்சா அது ப்ராப்பர் வாக்-இன் க்ளோசெட்டா இருக்காது. நம்ம ஊர் வெர்ஷனுக்கு மாத்திக்கிட்ட மாதிரி ஒரு இருக்கும். ஆனா ப்ராப்பர் சோ கால்ட் ஃபுல்லா எல்லா ஊர்லயும் எல்லா கண்ட்ரீஸ்லயும் ஃபாலோ பண்ணக்கூடிய ப்ராப்பரான ஒரு வாக்-இன் க்ளோசெட் இருக்கணும்னு நினைச்சேன். அது தனி ரூமா இருக்கணும்னு நினைச்சேன். அதுக்குள்ளேயே பாத்ரூம் வரக்கூடாது நினைச்சேன். ஸோ தட்ஸ் வை வி ஹாவ் செப்பரேட் வாக்-இன் க்ளோசெட். இது வந்து பாத்தீங்கன்னா 16.5 by 12.5 பெரிய ஹியூஜ். இது என்ன வரும்னு பாத்தீங்கன்னா இதுலயும் ஒரு ஐலாண்ட் வரும். அந்த ஐலாண்ட் பத்திலாம் நான் அப்புறம் சொல்றேன். ஐலாண்ட் கிச்சன் தானே பாத்திருக்கீங்க, ஐலாண்ட் வாக்-இன் க்ளோசெட் பாத்துருப்பீங்களான்னு தெரியல. நம்ம அந்த கான்செப்ட் தான் யோசிச்சிருக்கோம். இது ஃபுல்லா வார்ட்ரோப், அது ஃபுல்லா வார்ட்ரோப், இது ஃபுல்லா வார்ட்ரோப், இது ஃபுல்லா வார்ட்ரோப், இது ஃபுல்லா வார்ட்ரோப். சுத்தி வார்ட்ரோப் நடுவில் நான் நிப்பேன். ஸோ சுத்தி வார்ட்ரோப் இருக்கு, நடுவில் நான் இருக்கனாலே அது ஐலாண்ட்னு வச்சுக்கோங்க. இல்ல சில கான்செப்ட்ஸ் இருக்கு அது வரும். அப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கவுண்டர் டாப் மாதிரி கொடுத்துருவோம். அதுக்கு மேல இங்க ஒரு ஹியூஜ் மிரர் ஒன்று பண்ணிடுவோம். இங்க செல்ஃபி ஸ்டிக் வச்சு செல்ஃபி கேமரா வச்சு இந்த சன்லைட்ல ஈவினிங் சன்லைட்ல மேக்கப் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ என்னோட பேக்ரவுண்ட் வந்து அந்த கேமரால மேக்கப் பண்ணும்போது இந்த பேக்ரவுண்ட் ஃபுல்லா இந்த வாக்-இன் க்ளோசெட் தெரியும். அது பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். அதுக்கு நிறைய ரெஃபரன்ஸ் போட்டோஸ் வீடியோஸ்லாம் வச்சிருக்கேன் நான். அதுக்கு தெரியல, கடவுள் தான் வழி விடணும். அதெல்லாம் ஆசை, எல்லா ஆசையும் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். சிலது நிறைவேறலாம், சிலது வந்து டிலே ஆகலாம், சிலது வந்து என்னோட அவுட் ஆஃப் பட்ஜெட்டா ஆயிடலாம். கவலைப்படாது, நடக்கும், ஒண்ணு நடக்கும். இப்போ பென்ஸ் மாதிரி கார் வாங்க முடியலனாலும் அந்த நீட்டா லக்ஸரியா எனக்கு என் இடுப்பு வலிக்கு நான் டிரைவ் பண்றதுக்கு வசதியா அந்த லக்ஸரி ஃபீல் இருக்கிற மாதிரியான ஹோண்டா சிட்டி கார் ஐம் சாட்டிஸ்ஃபைட் தான். ஐயோ பென்ஸ் இல்லையே அப்படின்னு நான் நினைக்கல.
அது ஆனா இதுவே பெட்ரோல் போட்டு மாற மாட்டேங்குது, 9 கிலோமீட்டர் தான் கொடுக்குது சாமின்ற மாதிரி இருக்கு. இன்னொன்னு கார் வந்து வாங்கும் போது ஒரு பிரைஸ், ஒரு 5 வருஷம் கழிச்சு பாதி பிரைஸ் ஆயிடுது. காருக்குலாம் இவ்வளவு செலவு பண்ணக்கூடாதுன்னு வாங்கினதுக்கு அப்புறம் தான் புத்தி வந்துச்சு. இப்ப நான் ஒன்னும் லக்ஸரி கார்லாம் யோசிக்க கூட மாட்டேன்றேன். பட் வீடுன்றது என்னன்னா, வீடும் நிலமும் காசு போட்டீங்கன்னா சேஃப்டி தான், நல்லதுதான். ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா, அழகுக்கு நம்ம பண்றோம்ல, இப்போ வால்பேப்பர்னா கூட பரவாயில்ல, அப்பப்போ மாத்திக்கலாம். இன்டீரியர் வந்து ரொம்ப ஹைஃபையா நான் போயிட்டேன்னா என்ன ஆகும்னா, 10 இயர்ஸ் கழிச்சு அது ஓல்டு மாடல் ஆயிடும். 10 இயர்ஸ் கழிச்சு நிறைய புதுசு வந்துடும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம வந்து காசு வந்து வேஸ்ட் பண்ண வேணாம்னு நினைச்சிருக்கோம். ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா போகலான்னு. அண்ட் இதுக்குள்ள போனீங்கன்னா பாத்ரூம் இருக்கு. அண்ட் அகெயின் அது வந்து வெட் ஏரியா, ட்ரை ஏரியா அந்த மாதிரி நம்ம பிரிச்சிருக்கோம். அண்ட் பாத்ரூம்லேயே நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வருது. சும்மா லக்ஸரிக்காகலாம் கிடையாது, தேவையான சில விஷயங்கள். வயசான காலத்துல இல்லை குழந்தைய குளிப்பாட்டுறோம், நமக்கு கொஞ்சம் வயசாயிடுச்சுன்னா நம்ம உட்காந்து குளிக்கிற மாதிரி ஃபெசிலிட்டிஸ், அந்த மாதிரி எது தேவையோ அது மட்டும் அங்கே நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் வருது. பேரனுக்கும் பேத்திக்கு ஏற்ற மாதிரி கட்டிட்டு இருக்கு. நாளைக்கு சொந்த வீடுன்னும் போது ஒரு 30 வருஷம் 50 வருஷத்துக்கு கட்டுறதுக்கு தானே நம்ம கல் வச்சு கட்டுறோம். ஒன்னொன்னுமே பாருங்க, நாங்கள் கல் தான் யூஸ் பண்றோம். அண்ட் என்ன மாதிரி கல் யூஸ் பண்றோம்லாம் நான் பழைய வீடியோல காமிச்சிருந்தேன். நாங்க என்ன மாதிரி சிமெண்ட் யூஸ் பண்றோம், என்னென்ன நம்மளா வாங்கி கொடுத்து யூஸ் பண்றோம். இதுலயே நிறைய தரம் இருக்கு கல்லுல. ஸோ நான் காமிச்ச ஒரு 4 தரம் கல், இதுதான் நாங்க யூஸ் பண்றோம்லாம் காமிச்சிருந்தேன். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பட்ஜெட் ஜாஸ்தி தான். இப்ப இந்த கல்லுல கட்டினா விலை ஜாஸ்தி, அதே தக்க கல்லுல கட்டினா கம்மி. ஆனா நாங்க என்ன பண்ணிட்டோம், அதிகமான காசு இருக்கிற நல்ல குவாலிட்டியான கல், குவாலிட்டியான சிமெண்ட், இதுக்கெல்லாம் அதிக காசுக்கு போயிட்டோம். அதே இன்டீரியர் அந்த மாதிரி வரும்போது கம்மி காசு. ஏன்னா அது வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, அது நமக்கு ரிட்டர்ன்ஸ் எதுவும் வரப்போறது இல்லை. அது சீக்கிரமா ஒரு நாள் போயிடுச்சுன்னா, நமக்கு போர் அடிக்குதுன்னா ஒரு 10 வருஷம் கழிச்சு நம்ம அதை மாத்திக்கக்கூடிய ஒரு பொருள். இது அப்படி இல்லை, 40 வருஷம் 50 வருஷம் 100 வருஷம் நல்லா அப்படி நிக்கணும் அவன். ஸோ அதெல்லாம் வந்து நாங்க நல்லா செலவு பண்ணிட்டோம். ஸோ வாங்க வேறங்க. அப்படி அப்பப்ப ஏதாவது நான் இந்த மாதிரி எங்க வீட்டுடைய ட்ரீம்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவேன். வேணும்ன்றவங்க அப்படியே கேட்ச் பண்ணிக்கோங்க, வேணான்றவங்க இக்னோர் பண்ணுங்க. இது சம்டைம்ஸ் இது ஆட்டிடியூட் மாதிரி தெரியும். இப்போ நான் உங்ககிட்ட இதை கன்வே பண்றேன்னா, ஒரு 1 இயர் உட்காந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்டையும் எங்க ஃபேமிலியும் டிஸ்கஸ் பண்ணி ஒரு கல்லு 2 ரூபா எக்ஸ்ட்ரா காசு இது நம்ம செலக்ட் பண்ணிட்டோம்னா, இந்த மொத்த வீடுக்கும் அது 2 ரூபான்ற மாதிரி இருக்கும். ஆனா மொத்த வீடு கட்டி பிடிக்கும் போது அது ஒரு பெரிய லட்சங்கள்ல வந்து இன்க்ரீஸ் ஆயிடும் பட்ஜெட். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ 7 ரூபாய் 8 ரூபாய் கூட கல்லு கிடைக்குது. இப்ப வர கல்லாம் 12 ரூபாய் 13 ரூபாய் விக்கிறாங்க. இது வந்து காஸ்ட்லி. இப்ப இந்த கல்லு நமக்கு 30,000. இப்ப இந்த கேஸ் தட்டுப்பாடுல வேற 2 நாடு அடிச்சுக்கிட்டதுல 3 நாடு அடிச்சுக்கிட்டதுல அது வருத்தக்கூடிய ஒரு விஷயம் தான். இதுல என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்க-கூடாது, சமாதானமா இருக்கணும்ன்ற நாடுகள்லாம் கூட அதனால பாதிக்கப்பட்டுட்டோம். இப்ப கல்லு விலை ஏறிடுச்சு, எல்லா விலையும் ஏறிடுச்சு. பிகாஸ் கேஸ் தட்டுப்பாடு எல்லாம் ஏறிடுச்சு. ஸோ இப்போ நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் அதனால கஷ்டப்படுறோம். ஸோ அது இருக்க தான் செய்யுது. ஸோ அந்த மாதிரி நாங்கள் எல்லாமே ரொம்ப நாள் யோசிச்சு பண்ணதுனால எடுத்த டெசிஷன்ஸ் நான் வந்து ரெக்ரெட் பண்ணாமல் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். அது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். அது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக உங்களுக்கும் சொல்கிறேன். உங்களில் பல பேர் டைலமாவாக இருப்பீங்களா டிசைட் பண்ணுறதுக்கு, அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்ன்றதுனால தான் அதை நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன். இட்ஸ் நாட் ஆட்டிடியூட், இட்ஸ் கான்ஃபிடென்ட்டான ஒரு விஷயத்தை கன்வே பண்றேன். பிகாஸ் யூஸ்ஃபுல்லான விஷயம் நிறைய பேர் கேக்குறாங்கல்ல, என்னென்ன பண்றீங்க எல்லாமே கேக்குறாங்க. இன்னும் சில பேர் வந்து இதையே அந்த சின்ன வீடு, நிறைய பேர் வந்து அதுக்கு புரிஞ்சுக்காம அந்த கான்செப்டுக்கு இங்க ஒரு பெரிய வீடு கட்டுறேன்றது என் ஃபுல் ஸ்டோரி தெரியாமே திட்டினவங்க எல்லாம் உண்டு. அந்த திட்டினவங்களுக்கும் அந்த வீட்டுடைய ஜேர்னியோ என் ஃபுல் கதையோ தெரியாது. இந்த வீட்டையும் இனிமே திட்டுறவங்களுக்கும் தெரியாது. ஏன்னா என்ன முதல்ல இருந்து எல்லா வீடியோவும் பாக்குறவங்களுக்கு தான் முழு கதை தெரியும். முழு கதை தெரியறவங்க என்ன திட்ட மாட்டாங்க. ஸோ பிரச்சனை இல்லை. அப்படியே போய் விழுந்துடாதீங்க, அதெல்லாம் விழ மாட்டேன். இப்ப நீங்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி லிவிங் ரூம்ல இருக்கீங்க. உள்ள நுழைஞ்சோடனே ஃபேமிலி லிவிங் ரூம்ல இருந்து ரைட் சைட்ல தான் மாஸ்டர் பெட்ரூம் இருந்துச்சு இல்லையா? இது வந்து லெஃப்ட் சைடுக்கு சின்னதா ரூமோட கதவு கிதவெல்லாம் இருக்காது. இது ஃபுல்லா ஓப்பன். இது ஃபுல்லா 16 ஃபீட் இருக்கு, 16 அடி இருக்கு. 16 அடி டு 11 அடி அப்படியே ஃபுல் ஓப்பன்ல இருக்கும். இது வந்து அப்படியே டைனிங் ஏரியா. ஏன் இதை மறைச்சு வைக்கலாம்ல அப்படின்னாக்கா, அதுக்குதான் மறைச்சு வைக்கிறதுக்குன்னு ஒரு லிவிங் ரூம் இருக்கு. அங்க இருந்து வீடே தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. ஃபேமிலி ஆளுங்க மட்டும் தான் இருப்பாங்க. வெளில பார்க்க பில்டிங் பெருசா இருக்கும், அந்த லிவிங் ரூம் வந்தவங்க என்ன சின்னோண்டு இருக்கு லிவிங் ரூம் அப்படின்னு நினைப்பாங்க. அவ்வளவுதான் அது தெரியும், அதுக்கு மேல அதுல எதுவுமே தெரியாது. உள்ள வந்தா எல்லாமே ஓப்பன் தான். அந்த ஃபேமிலி லிவிங், நம்ம ஃபேமிலி பீப்புள் தான் இங்க இருப்பாங்க. அந்த மாதிரி உள்ள கூப்பிட்டு பழகலாம், ஃப்ரீயா இருக்கலாம்ன்றவங்க தான் உள்ள இருப்பாங்க. ஸோ கம்ஃபர்டபுள் பீப்புள் தான் இங்க இருப்பாங்க. ஸோ இது அப்படியே ஓப்பன் டைனிங் ஏரியா. இங்க இருந்து இந்த டைனிங்ல இருந்து இது வந்து ஓப்பன் ஐலாண்ட் கிச்சன். இது கிச்சன், ஐலாண்ட் கிச்சன், யூ கிச்சன், வாட் எவர் எனக்கு அப்ப என்ன தோணுதோ அது இன்டீரியர்ல பண்ணிக்குவோம் நம்ம, அவ்வளவுதான். நான் சொன்ன மாதிரிதான் ஜன்னல்லாம் சின்னது கிடையாது. இங்க தரையில இருந்து இது வந்து 1 அடி, ஸ்கர்ட்டிங் வந்து 1/2 அடி போயிடும்ல ஜி, 4 அடி போகும்டா, 4 அடி போயிடும். மீதி 3/4 அடி இருக்கு. அந்த 3/4 அடியிலயும் தரெல்லாம் ஏத்தும் போது, டைல்ஸ் ஏத்தும் போது கொஞ்சம் போயிடும், கொஞ்சம் குறையும். 3/4 அடியை விட ரொம்ப கம்மி தான் தர கீழே தெரியும். ஆமா, மீதி 6 அடிக்கா ஹைட்டு,
6 அடிக்கு மேலேயே ஹைட் வந்து இருக்கும். இந்த ஜன்னலை திறக்கும் போது பாருங்களேன், ஐலாண்ட் கிச்சன்ல எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, இங்க கபோர்ட் போடுவாங்க, இங்க கபோர்ட் போடுவாங்க, இங்க சுத்தி கபோர்ட் போடுவாங்க, நடுவில் மட்டும் ஐலாண்ட் இருக்கும் இல்லைங்களா. அந்த மாதிரிலாம் எனக்கு வேணாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து டைனிங் ஏரியா வந்து சென்டர்ல மாட்டிக்கிச்சு, உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும். லெஃப்ட்ல வந்து லிவிங் ரூம் போயிடுச்சு, ரைட்ல வந்து இன்னொரு ஒரு ஏரியா இருக்கு, இங்க வந்து இது இருக்கு. ஸோ அங்க வந்து வெளிச்சம் காத்து வரணும்ன்றதுனால பக்கத்துல ரூம்ல இருந்து ஃபுல் வென்டிலேஷன். இது வந்து 8 ஃபீட்டுக்கு வச்சிருக்கோம் நாங்க, செம்ம ஹியூஜ். இதை திறந்தா இந்த கார்டன் தெரியும். நம்மளுடைய பெட்ரூமோட ஜன்னல் திறந்தா நம்மளுடைய அந்த ஊஞ்சல்லாம் போட்டிருந்தோம் இல்லையா, அப்பா உட்காந்து விளையாடிட்டு இருக்காரு பாருங்க, அது இந்த கிராஸ் லான் ஏரியா அதெல்லாம் தெரியும். பின்னாடி பக்கம் திறந்தா நீங்க பாத்துருப்பீங்க, ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல பின்னாடி இருந்த தென்னை மரம் தெரியும். நம்ம கார்டன் போட்டோம்னா அதெல்லாம் தெரியும். அப்படி எங்க வந்தீங்கன்னா இது வந்து ஒர்க் ஏரியானும் எடுத்துக்கலாம். ஆக்சுவலி நான் இதை எப்படி பிரிச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் ரிவீல் பண்ணுறேன். இது வந்து ட்ரை கிச்சன், இது வந்து வெட் கிச்சன். கேரளாவில் போனீங்கன்னா சின்ன வீட்டில இருந்து பெரிய வீடு வரைக்கும் எல்லாருமே வெட் கிச்சன் ஒன்று, ட்ரை கிச்சன் ஒன்று வச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து விறகடுப்புல சமைப்பாங்க. நான்வெஜ்லாம் செய்யும் போது மழை காலத்துல குளிர் காலத்துல அடுப்புல எல்லாம் கிச்சன் மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க, எல்லார் வீட்லயும் வச்சிருப்பாங்க. இப்ப வந்து வீட்டுல வந்து டெய்லி விளக்கேத்துறோம், சாமி கும்பிடுறோம் போது இங்க வந்து நான்வெஜ் ஆக்கணும்னா இது வந்து புழங்குறது ஆகாம போயிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெட் கிச்சன் வருது. இங்கே ஒரு பெரிய ஒரு சூப்பரான ஒரு விஷயம் வருது. இங்கேருந்து நான் இப்படிக்கா இங்கே ஒரு தரை வரும், இங்கேயும் தரெல்லாம் வரும். இன்னும் இங்கே இந்த இடம்லாம் போடலை, ஆரம்பிப்பாங்க. இதுவும் ஃப்ரண்ட் கனோப்பியா இன்னும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இன்னும் இங்கேருந்து இங்கெல்லாம் தரை வந்துடும். அப்போ நான் இங்கேருந்து இப்படி போனால் டைனிங்க்கு இப்படியும் வரலாம், சுத்தி வரலாம். உங்களுக்கு புரியுதான்னு எனக்கு தெரியல. எங்களோட பிளான் வந்து எங்களுக்கு இப்படி செவரு எழுப்புனதுக்கு அப்புறம் நல்லா தெரியுது. அந்த 7 ஃபீட்டுக்கு கிளம்புச்சுல்ல, அந்த மாதிரி எல்லா இடமும் 7 ஃபீட் வந்தோன்னா உங்களுக்கு வந்து தெரியும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் புரிஞ்சுச்சா, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லுங்க. எனக்கு என்ன இப்படின்னா, இந்த இடத்துல நான் அந்த லாஸ்ட்ல இருந்து இந்த லாஸ்ட்டுக்கு போயிட்டு வந்தாலே இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா அவுட்டர் டு அவுட்டர் 65+, இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா அவுட்டர் டு அவுட்டர் 45+. ஸோ நம்ம வந்து வீடை மட்டும் சொல்றோம், அவுட்டர் ஏரியா இல்லாம பால்கனி ஏரியா, அதுக்கப்புறம் கெனோப்பி ஏரியா, வெளில இருந்து படிக்கட்டு ஏறி வருது, கார் வரதுக்கான கார் போர்ச் ஏறி வரதுக்கு பண்ணுவோம்ல. ஏன்னா நம்ம 6 ஃபீட்ல வச்சுட்டோம். நம்ம வீட்டுக்கு நேரம் கார் வந்து நம்மளை டிராப் பண்ணிட்டு போனோம். இப்போ வயசாயிடுச்சு, இப்போ எனக்கு கால் அடிபட்டு இருந்தது, ஆக்சிடென்ட் ஆயிடுது, மாவு கட்டு போட்டிருந்தேன். அங்கேயே நிறுத்திட்டு நான் 6 அடி ஹைட்டுக்கு ஏறி வர முடியாது. ஃபியூச்சர்ல வயசானவங்க குழந்தைங்க எல்லாருக்கும் ஈஸியா இருக்கணும். கார் வந்து இப்படி வந்து மேலே நிற்கணும், 6 அடிக்கு மேலே வந்து கார் நிற்கணும். ஸோ அப்போ கீழே இருந்து அப்படி ஸ்லோப்ல மேலே அப்படி ஏறி வந்து வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கேன். இங்கே இடம் அவ்வளோலாம் பத்துமானலாம் எனக்கு தெரியல. ஏன்னா மொத்த ஏரியாவுக்கும் நம்ம மண்ணு போட்டு 6 அடி ஏத்தணும்னா அந்த காசுக்கு என்னது பண்ணிக்கலாம். கார் வந்து நிக்கிற இடம் மட்டும் ஹைட், அந்த இதை மட்டும் அதை மட்டும் தான் ஹைட் ஏற்ற முடியும். மொத்த ஏரியா கொஞ்சம் கொஞ்சமா ஏத்திக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமா தான் ஏத்த முடியும். அந்த கார் வர பாதை மட்டும் அப்படியே ஸ்லோப்ல ஏத்திக்கலாம். மொத்த இடத்துக்குலாம் மண்ணு போட்டு 6 அடியில ஏத்துனா காசு வேஸ்ட். அது பண்ணது வேஸ்ட் வேற. எதுக்கு அது பண்ணனா செடியில வைக்க முடியாது. முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லீங்களா, அது மாடர்னா தான் இருக்கும். அங்க வந்து காய்கறி பழங்கள் அந்த மாதிரி மரங்கள்லாம் இருக்காது, வெறும் பூச்செடி, குரோட்டன்ஸ், கிராஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். அழகுக்காக வைக்கக்கூடிய மரங்கள் அந்த மாதிரி தான் இருக்கும். அங்க ஃபுல்லா மாடர்னா அழகுபடுத்த போறோம். இந்த வீடு கட்டி முடிச்சோனே பின்னாடி இன்னும் சூப்பரா அழகுபடுத்திடலாம், செம்மையா அழகுபடுத்துறோம். இங்க வாங்க, இங்க ஒரு பெரிய ஜன்னல் வருது ஜி, எங்க இங்க கிச்சன்ல. இத ஈஸ்ட், இத திறந்த உடனே இங்க இருந்து காலையில சூரியன் வருவாரு. இங்க ஒரு ஜன்னல் வருது, இங்க இருந்து நம்ம கார்டன் தெரியும். இது வந்து பேக் யார்டோட கதவு, கிச்சன்ல இருந்து தோட்டத்துக்கு போற கதவு, கார்டனுக்கு போறது. இங்க இருந்து இப்படி குதிக்க முடியாது, 6 அடி கீழே கிடக்குது. ஏதாவது இங்க ஒண்ணு செய்யணும், படிக்கட்டி அவ்வளவுதான். எனக்கு ரொம்ப அப்படியே படி இழுத்துட்டு போய் கார்டனோட ஏரியா வந்து கம்மி. இது செம்பருத்தி எல்லாம் பூத்திருக்கு பாருப்பா, எல்லாமே பூத்திருக்கிறது. ரோஸ் பாருங்க, இதுல நம்ம 4-5 வாட்டி ரோஸ் பறிச்சிட்டோம் இல்லைங்க வரும்போதெல்லாம். மல்லி முல்லை டெய்லி பூக்குதுப்பா. அங்க ஒரு செம்பருத்தி இருக்கா தெரியுது, இங்க பெரிய செம்பருத்தி பாருங்க பூத்திருக்கு. மழை வேற நடுவுல 3 நாள் பெஞ்சதுல சொன்னால, ஆனா வாடல. மழை பெஞ்சாலே அதுல இருக்க சத்துக்கள்லாம் செடிகளுக்கு ரொம்ப நல்லது. நம்மளுடைய அந்த வீட்டுல நிறைய சேஞ்சஸ் பண்ணிருக்கோம். அதை நான் நினைச்சு பார்க்கும்போது இங்க ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை நான் நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டேன். அடுத்து ஒரு 3 நாள் 4 நாளைக்கு முன்னாடி என்ன வீடியோல எல்லாம் வேற கேட்டீங்க, ஏன்க்கா கண்ணெல்லாம் வீங்கிருக்கு, ஏன்க்கா கண்ணெல்லாம் வீங்கிருக்கு ஷார்ட்ஸ்லன்னு. ஒரு 1.25 மணி நேரம் அழுக, மூக்கு ஒழிட்டு சின்ன குழந்தை மாதிரி அழுக. ஏன்னு பாத்தீங்கன்னா எலிவேஷன் டிசைன் வந்துருச்சு. அந்த ஹீட்டு டிசைன்ல இந்த ஸ்டோன் போடுங்க, அதை போடுங்க, இதை பண்ணுங்க, ஒரு பெரிய பிரம்மாண்டமான அதை வைங்க, இதை வைங்க, அப்படிலாம் கிடையாது. சாதாரண டிசைன் தான்.
ஆனால் அதுக்கு லைட்டிங்லாம் கொஞ்சம் கொடுத்துட்டு அண்ட் நாங்கள் இன்னொன்று முடிவு பண்ணியிருக்கோம். இது நான் நிஜமாக வீடு கட்டுறவங்களுக்கு சொல்கிறேன். என்ன மாதிரி யூடியூபர்ஸ் வீடியோ, இன்ஃப்ளூயன்சர்ஸ் வீடியோ, யார் வீடியோ வேணாலும் பாருங்கள், இன்ஸ்பயர் ஆகுங்க. ஆனால் அதை நினச்சி காசை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் வீடியோ பார்க்குறேன்னா அதை பார்த்து ஆசைப்பட்டு நானும் அதே மாதிரி வீடு கட்டணும்னு ஆசைப்படுவேன். ஆனால் அது காசு அவங்க கொடுக்க மாட்டாங்க, நான் தான் சம்பாதிக்கணும். அது எது தேவையில்லைன்னு பார்க்குறவங்க தான் முடிவு பண்ணணும், சரிங்களா? அப்போ வீடு கட்டும்போது முக்கியமான விஷயம் என்னென்னா, சுற்றி காற்று வெளிச்சம், நிறைய லைட்டு, நிறைய இன்டீரியர். இப்போ ஒரு லட்சம் லைட்டு, 10,000 லைட்டு அப்படின்னு எல்லாருமே லைட்டுன்னு கொடுக்குறாங்க. எனக்கு வந்து அப்போ வெளிச்சம் எங்க இருந்து வரும், காத்து எங்க இருந்து வரும்? கரண்ட் பில் யார் கட்டுறது? அப்ப கரண்ட் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ ஒரு லைட்டை போடுங்க. கரண்ட் இல்லைன்னா இன்வெர்டர்ல தானே லைட் போடுவீங்க. அப்போ கரண்ட் பில் யாரு கட்டுறது? கரண்டே இல்லைன்னு அங்கங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இதுல என்னங்க சொல்றது? அதனால எப்பவுமே இந்த மாதிரி விசாலமா நல்ல காத்து வர மாதிரி வெளிச்சம் வர மாதிரி கட்டுங்க. 24 மணி நேரம் ஏசியில் இருக்கிறது உடம்புக்கே நல்லது கிடையாதுங்க. ஐயோ, என் உடம்ப மோசமாக்கி எடுத்துக்கிட்டு வீணாக்கிட்டே இருக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் சொல்றேன் நான். இயற்கையா இருக்க ட்ரை பண்ணுங்க. நல்ல வெளிச்சமும் காத்தும் கரண்டே இல்லைனாலும் உள்ள வரணும். இப்போ நாங்க மெஷ் டோர் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஸ்லைடிங் டோர்ல கிரில்லும் இருக்கும் சேஃப்டிக்கு. மெஷ் டோரை மட்டும் போட்டு கதவெல்லாம் திறந்து விட்டு கரண்டே இல்லைனாலும் இன்வெர்டர்ல ஒரு சின்ன ஃபேனை தலைமாட்டில் வச்சுக்கிட்டு படுத்தா கூட சுத்தி காத்து வரணும் விசாலமா. அந்த மாதிரி நம்ம வந்து சின்ன வீடோ பெரிய வீடோ அந்த மாதிரி கட்டுங்க. நிறைய ஜக லைட் போறதை விட நல்லா வெளிச்சம். என்னடா இது லைட்டு 100 லைட்டு போட்ட மாதிரி வெளிச்சம் இருக்கே, அவ்வளோ வெளிச்சம் வெளில இருந்து சன்லைட்டா அப்படின்ற அளவுக்கு வெளில இருக்க இயற்கை கொடுத்த சன்லைட்டு, இயற்கை கொடுக்குற காற்றை எவ்வளோ யூஸ் பண்ண முடியுமோ அதை யூஸ் பண்ணுங்க. நாங்கள் அதை தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து பார்க்கும்போது இது தெரியும், அது தெரியும். இங்கேருந்து ஒரு சம வியூ இருக்கும். அதுவும் அங்கே இருக்குல்ல ஃப்ரண்ட்ல அப்படி மாதிரி வச்சிருக்காங்களா, அதுவும் கதவு, அது ஃப்ரண்ட் யார்டு தெரியும். சாமி ரூம் வந்து பார்த்தீங்கன்னா டைனிங் ஏரியாலேருந்து அப்படியே ஓப்பன் இருக்கு பாருங்க, அது சாமி ரூம் தான். இது சாமி ரூம். எங்க இருந்து எப்படி போறீங்க பார்த்து? அப்பா கடை நாங்க தாவிடுவோம், நீங்க வாங்க. இது சாமி ரூம். அதோ நான் இப்படி உள்ள வரேன்ல, இங்க இருந்து ஃபேமிலி லிவிங் ரூம்ல இருந்து இப்படி வந்தா டைனிங்கா, இது கிச்சனா, அந்த பக்கம் கிச்சன் காமிச்சோமா, இது அப்படியே சாமி ரூம் இருக்கு. சாமி ரூம் வந்து பாத்தீங்கன்னா, இருங்க வரேன், அந்த பக்கம் நான் போயிடுறேன், நீங்க இப்படி சொல்லுங்க, ஓகேவா? இப்ப எனக்கு வந்து சாமி ரூம் அப்பா எவ்வளவு தூரத்துல இருந்து எடுக்கிறாரு பாருங்க. கரெக்டா இங்க நிக்கிறேன். ஆமா, இந்த இடத்துல செவுரு வராது, அந்த டைனிங் ஏரியா பக்கத்துலயும் செவுரு வராது, அந்த கிச்சனுக்கும் இந்த ஏரியா நடுவுலயும் செவுரு வராது. அந்த வெட் கிச்சன் இருக்கு இல்லீங்களா, அங்கேயும் இங்கேயும் செவுரு வராது, எங்கேயுமே செவுரு வராது. இது ஃபுல்லா கிளாஸ் தான். வேணும்னும் போது க்ளோஸ் பண்ணிக்கலாம், வேணும் போது ஃபுல்லா ஸ்லைட் பண்ணி ஓபன் பண்ணிட்டா சாமி ரூம் அப்படியே நீட்டா எக்ஸ்டெண்ட் ஆயிடும். சூரிய வெளிச்சம் நேரா பண்ணோம். அங்க ஜி நிக்கிறாரு அந்த ஹைட்ல, ஃபுல்லா அவ்வளவு பெருசா 8 அடிக்கு 6க்கு 8, 6 அடிக்கு இல்ல, கொஞ்சம் அது வந்து ஹைட் ஏத்திருக்கோம் ஒரு ரீசன்னால. 6 அடிக்கு கீழே வைக்கல, ஒரு ரீசன் இருக்கு, அது அப்புறமா சொல்றோம். இதுவும் ஜன்னல், சுத்தி எல்லா இடத்துலயும் பெரிய ஜன்னல் வைக்கிறோம். காத்து வெளிச்சம் இருக்கணும். வீடு கட்டுறேன், அந்த லோனை கட்டுறேன், கரண்ட் பில் என்னால கட்ட முடியாது. பெருமைக்காகலாம் சிலதை கட்ட முடியாது. வீடுன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 வருஷம் இருக்கும், அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம். நம்ம எல்லாரும் தங்க போறோம், ஃபேமிலியா வந்து இதுக்குள்ள ஒரு மெமரிஸ் கிரியேட் பண்ணுவோம். எப்படி ஊருக்கு போறதெல்லாம் ஒரு ஊரை பாக்குறது ஒண்ணுன்றீங்களோ, அது மாதிரி எனக்கு வீட்டுக்குள்ள ஒரு மூலையிலயும் ஃபேமிலியோட சேர்ந்து என்ஜாய் பண்றது, எல்லாரையும் கூப்பிட்டு ஒன்னா சாப்பிடுறது, அந்த மாதிரி மெமரிஸ். அதிகப்படியான பெண்கள் செலவிடுற நேரமே வீடு தான். அந்த வீடு குவாலிட்டியா நல்லா இருக்கணும், ஸ்பேஷியஸா இருக்கணும்னு தான் செலவு பண்றேன். அழகு ஆடம்பரம்லாம் கம்மி தான். அதை வந்து நீங்க பாத்தீங்கன்னா, அக்கா இது இன்டீரியர் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும், இது வீடு மாதிரி தான் இருக்கு, இன்டீரியர்லாம் பண்ணியிருந்தா பேலஸ் மாதிரி இருக்கும்னுவீங்க. அதெல்லாம் பண்ற அளவுக்குலாம் இல்லை. காசு இருந்தா பண்ணலாம், காசு அவ்வளோலாம் இல்லை, அதான் உண்மை. அதுக்கு வந்து ஒரு 20 லட்ச ரூபால இருந்து 50 லட்ச ரூபா ஆகுது இன்டீரியர். இவ்வளோ பெரிய வீட்டுக்கு ஆகுங்க. நீங்க பண்ணவங்களை கேட்டாங்க சொல்லுவாங்க, இன்டீரியர் பண்றாங்கனாலே எவ்வளவு கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் ஆச்சோ அதுல பாதியாவது அட்லீஸ்ட் டச் ஆயிடும். இல்ல ஜி, 50 லட்ச ரூபா வீடு கட்டியிருக்காங்க, செலவாயிருக்குன்னா அதுல 20 லட்ச ரூபா ஸ்கொயர் ஃபீட் ரேட் தானே. நம்ம தான் விசாரிச்சோமே அந்த வீட்டுக்கே. சோ ஒரு 20ல இருந்து 50 லட்ச ரூபாய் இன்டீரியருக்கு மட்டும் செலவு பண்ற மாதிரி நான் இல்லை. அந்த 50 லட்ச ரூபாய்க்கு நான் ஃபேமிலி லிவிங் ரூம்னு எக்ஸ்ட்ரா செங்கலை வச்சு எக்ஸ்ட்ரா கட்டிக்கிறேன். மேல நான் இன்னும் ஒரு ஃப்ளோர் வேணா போட்டுக்கிறேன், இன்னும் மேல எக்ஸ்ட்ரா ஒரு வீடு வேணா நிறைய மக்களோட இருப்போம், அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ரூம் போட்டாக்கா என்னோட இன்லா ஃபேமிலியா சண்டை போட்டு பிடிச்சி வந்து வாங்க கும்பகோணமா அதுக்கு இங்க போனோமா இங்க வந்துருங்க அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி அவங்க வரவங்களுக்கு ஒரு வசதியா ஒரு எக்ஸ்ட்ரா ரூம் கொடுக்கலாம். ஏன் ஒரு ஜிம் ரூம் போட்டுக்கலாம், இல்ல ஹோம் தியேட்டர் ரூம்னு போட்டு ஒரு டிவியாவது போட்டுன்னு உட்காரலாம் ஃபேமிலியோட. என்ன ஜி சொல்றீங்க? அந்த மாதிரி செலவு பண்ணலாம். இன்டீரியருக்கு நான் 20 லட்ச ரூபா 50 லட்ச ரூபா செலவு பண்ற மாதிரி இல்லை. என்ன ஏதாவது அசிங்கமா தெரியுது, இப்ப கட்டினதான் உண்டு, இது மாதிரி திரும்பி மாத்திட்டுலாம் கட்ட முடியாது. அப்படி நான் வாக் இன் க்ளோசெட் சொல்லும் பொழுதும் என்னுடைய வெயிட் துணி இருக்குல்லங்க, வார்ட்ரோப்லாம் வச்சு அப்படியே வெயிட்டுக்கு இறங்கிரும். சும்மா அழுக்கா 4 துணி வச்சிருக்கவங்களுக்கு பரவாயில்ல,
உங்களுக்கு என் வார்ட்ரோப் தெரியும், 40 துணி 40,000 துணி இருக்கும். அதெல்லாம் வெயிட் இறங்காம இருக்க எனக்கு கல்லு கடப்பால கட்டினாதான். வெளில பார்க்கும்போது சும்மா ஃபினிஷ்டா அங்கே கபோர்டு இருக்கும், உள்ள வந்து கல்லு அண்ட் கடப்பா கல் இல்லைன்னா கிரானைட் கல் அதில் தான் கட்ட போகிறோம். வெறும் கபோர்டு ஒர்க் கதவு ஒர்க் மட்டும்தான் பண்ண போகிறோம். ஏன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் கதவை மட்டும் நான் பிரித்து போட்டு மாற்றிக்குவேன். ஆனால் உள்ளே இருக்க ஷெல்ஃப் வந்து என் பையன் அப்போ ரெனோவேட் பண்ணுறான்னா கூட கதவை மட்டும் பிடுங்கி போட்டு புதுசு மாற்றிக்கிட்டா போதும். அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே ஐடியாஸ். எதுக்காக இதெல்லாம் இப்போ ரிவீல் பண்ணிட்டு இருக்கேன்? வியூஸ்க்காகலாம் கிடையாது. இது போகுமானும் தெரியாது. இது புரியாதவங்க எனக்கு திட்டுவாங்கன்றதும் எனக்கு தெரியும். இருந்தாலும் ஏன் சொல்கிறேன்னா, என்ன மாதிரி வீடு கட்டி இதே மாதிரி லிண்டல் லெவலுக்கோ பேஸ்மெண்ட் லெவலுக்கோ கொண்டு வந்திருக்காங்க. அவங்க வேற மாதிரி ஐடியாஸ் வச்சுருக்காங்கன்னா, இதில் இருக்க ஐடியாஸ் ஏதாவது ஒன்று அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து அவங்களும் டெசிஷன் மாற்றி அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அமைஞ்சிடுச்சுன்னு வைங்களேன், இல்லை காசு செலவு கம்மி பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், எனக்கு சந்தோஷம். அவ்வளோதான். அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் தான் நம்ம சேனலில் நான் கைட் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லாஃப்ட் ஹவுஸ் இருக்குல்ல, அங்கே நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். அந்த கார்டன் அது எல்லாமே ஒரு அழகான ஒரு விஷயமா மாறி இருக்கு. அந்த குட்டி குட்டி விஷயங்களை ஆட் ஆன் பண்ணோன்னு ரொம்ப அழகாக இருக்குது. இன்னும் ஒரு 2% தான் கம்ப்ளீட் பண்ண வேண்டியிருக்கு. இல்லை ஒரு 5% கம்ப்ளீட் ஆக வேண்டியிருக்கு. நம்ம அந்த ட்ரீம் பார்த்தீங்கன்னா 95% கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதில் என்னென்னலாம் புதுசாக ஆட் ஆன் ஆயிருக்கு அப்படின்றதுலாம் அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. கண்டிப்பாக எனக்காக பிளஸ் பண்ணுவீங்க, சந்தோஷப்படுவீங்க, அழகாக இருக்குது கார்த்தின்னு சொல்லுவீங்க. அடுத்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள், சரிங்களா? ஸோ இதோட நான் இந்த வீடியோவை வந்து முடிச்சுக்கிறேன். இந்த குர்தாவை பற்றிலாம் நீங்கள் குர்தா ஹால்லேயே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது இன்னும் வரல, இனிமே தான் வரப்போகுது இல்லை குர்தா ஹாலு? இனிமே தான் வரும். அந்த குர்தா ஹால்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள், சரிங்களா? டேக் கேர், டாட்டா, பாய்.